லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி விமான சாகச நிகழ்வு நடைபெற உள்ளதை ஒட்டி போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைகிறார். அஜய், எந்தெந்த வழிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது? விரிவான தகவல்கள் என்ன? பத்மநாபன், வருகின்ற 6ஆம் தேதி அன்று மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கக்கூடிய விமான சாகச நிகழ்ச்சி காரணமாக சென்னை உள்ளிட்ட அந்த மாநகராட்சி உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து மாற்றம் மற்றும் பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காமராஜர் சாலை, காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. பாஸ் இல்லாத வாகனங்கள் பார்க்கிங் ஏற்பாடுகளுக்கு ஆர்கே சாலைக்கு பதிலாக வாலாஜா சாலையை பயன்படுத்துமாறு இந்த கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருவான்மூரில் இருந்து காமராஜர் சாலை வழியாக நோக்கி வரும் வாகனங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக தங்கள் இலக்கை அடைய சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதே போல பாரிஸில் இருந்து திருவான்மையூர் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மாறாக அண்ணா சாலை, தேனாம்பேட்டை சாலை, காந்தி மண்டபம் வழியாக போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் எம்டிசி சிற்றுந்துகள் மூலம் அண்ணா சிவானந்தா சாலை, டிவி ஸ்டேஷன் வரையிலும், வாலாஜா ரோடின் விக்டோரியா ரோடு வரையிலும், ஆர்கே சாலை, விஎம் தெரு சந்திப்பு வரையிலும் மாநகர பயணிகளை ஏற்றிச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதே போல கிரீன்வேஸ் வணிக வளாகம், காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, ஆர்கே சாலை, வாலாஜா சாலை காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை இந்த தடை என்பது செய்யப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த வான்வழி சாகச நிகழ்ச்சியின் காரணமாக பலத்த காவல்துறை பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு வந்து கண்டுகளிக்க வருவதை சென்னை பெருநகர வளர்ச்சி சார்பாக பொதுமக்கள் சிரமமின்றி செல்லவும், அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி நடைபெறாமல் இருக்கவும் அமைதியான முறையில் பொதுமக்கள் இந்த சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்கான வசதி சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 6500 காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்கள் மற்றும் 1500 ஊர் காவல் படையினர் இதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது, இந்த போக்குவரத்து மாற்றத்தை வாகன ஓட்டிகள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜய்.